மற்றுமோர் அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசலுக்கு பின் முதன்முறையாக நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார் புசி ஆனந்த் என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, புசி ஆனந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. தலைவரோடு புசி ஆனந்த் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாரு? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், கரூர் மத்திய நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவாக இருந்தனர். கடந்த 16 நாட்களாக தலைமறைவாக இருந்த நிலையில நேற்று அவர்கள் தலைமறைவாக இருந்த இடத்தை விட்டு விஜயை சந்தித்தனர். இந்த சூழலில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 20 நிமிடம் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். சந்தித்த பின் மீண்டும் அவர் ஈசிஆர் சாலைக்கு புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் தான் இந்த 20 நிமிடம் விஜய் விரைவில் கரூர் செல்லக்கூடிய அந்த திட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கரூருக்கு விஜய் விரைவில் செல்ல இருப்பதாக தகவல்கள் பல கட்டமாக வெளியாகி இருந்தன. அது தொடர்பாக இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு வருகிறது. இன்று எஸ்பி அலுவலகத்தில் அது தொடர்பான மனுவும் கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் தான் தீவிரமாக மக்கள் சந்திப்பு குறித்து, அதாவது 41 குடும்பங்களை சந்திப்பது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக இந்த 41 குடும்பங்களையும் தனித்தனியாக சந்திக்காமல் ஒரே கூட்டரங்கில் சந்திப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வெவ்வேறு பகுதிகளில் இருந்து, அதாவது 2-3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 41 குடும்பங்களை சார்ந்தவர்களை வாகனம் மூலம் கொண்டு வர வேண்டும். எனவே வாகன ஏற்பாடுகள் குறித்தும் உணவு ஏற்பாடு குறித்தும் மீண்டும் அவர் விஜய் 20 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, அதாவது உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் காயமுற்றோருக்கு 2 லட்சம் ரூபாயும் அறிவித்திருந்தார். அந்த தொகையை செக் மூலமாக எப்படி வழங்குவது குறித்து அதன் நிகழ்ச்சி ஏற்பாடு தொடர்பாக புசி ஆனந்த் தலைமையில 10 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.